அந்யோட ஆரம்பித்தாங்களா? எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் ஹனிபான். ஸோ இன்னைக்கு ஹிஸ் ஒன்லி ட்ராக் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தானா, அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி ஜியோன் போய் நின்றுட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே கேட்டிருப்பான், எதுக்கடி என்னை அப்படி டிஸ்டர்ப் பண்ணி இருக்கிற அந்த மாதிரி. ஸோ அவளும் பயந்துட்டு என்னென்னமோ உளறிட்டு இருந்திருப்பா. இப்படி உளறிட்டே இருக்க சமயத்தில் உன் பேர் என்ன அப்படின்னு அகேன் டெரராகவே கேட்கவும், அவள் பேரை சொல்ல தாங்கிட்டு அப்படி நின்றுட்டே இருக்கையில் தூரத்துலேருந்து யாரோ மலையாளத்தில் அவள் பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐஷு அப்படின்ற அவளோட பேர் தெரிஞ்ச உடனே, உன்னை நான் இனிமேல் ஐஸ்னே கூப்பிட்றேன் அப்படின்னு தூரத்துலேருந்து நின்னபடி ஜியான் அப்படியே ஐஷுவை பார்த்து கத்திட்டு இருந்திருப்பான். ஐஷுவும் சித்த நேரம் அமைதியாக இருங்க அந்த மாதிரி வாயில் கை வச்சுட்டு உஷு உஷுன்னு கத்திக்கிட்டே அந்த பக்கம் ஓடிருப்பான். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் பார்ட் நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்கடா இந்த பாட்டை கண்டினியூ பண்ணலாம். மேம், இட்ஸ் ரியலி கெட்டிங் லேட். அவனை சீக்கிரமாக நாங்கள் ஹேங் பண்ணணும். பேச வேண்டியது பேசிட்டிங்களா? எந்த அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சோ? ஆமாம் மேம், பொழுது சாயறதுக்குள்ளே கோர்ட் ஆர்டர் படி இப்போ அவனை ஹேங் பண்ணி நாங்கள் ஆகணும். அவன் சொல்ல வேண்டிய கதையெல்லாம் கேட்டுட்டிங்களா? ராஸ்கல் உண்மையை சொல்கிறானோ இல்லை உங்களுக்காக உட்காந்து கட்டுக்கதையாக கட்டுறானோ கூட தெரில. எப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கோம். மேம், வி ஹாவ் டு ஹேண்ட் ஓவர் ஹிம். ஸோ ப்ளீஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்கள் எல்லையை மீறி உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இந்நேரம் வந்துட்டு கேமரா பார்த்துட்டு ஹையர் அத்தாரிட்டிஸ் எங்களை கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா எங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியாது மேம். ஸோ ப்ளீஸ் வெளியே வாங்க. சார், உங்களை நான் இந்த சேட்டை போல கருதுறேன். ப்ளீஸ், அவர் இப்போதான் அவர் வந்துட்டு என்கிட்ட பறைய ஆரம்பிச்சிருக்காது என்ன நடந்திருக்குன்னு. ஒரு குறைச்சி டைம் கொடுங்க. அவர் அழைச்சி சொல்லிடுவார் ப்ளீஸ். மேம், இன்னும் 5 seconds கூட கிடையாது. அவனுக்கான டைமிங் ஆரம்பிக்க போகுது. அவனுக்கான டைமிங் ஆரம்பிச்சிருச்சுன்னா 1/2 hourக்குள்ளே அவனை நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஹேண்ட் ஓவர் பண்ணால் தான் அவனை அங்கே போய் ஹேங் பண்ணுவாங்க. அவன் பாடி இது பண்ணுறதுன்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது மேம். ப்ளீஸ், எங்களால் அதுக்கு மேலே ஹெல்ப் பண்ண முடியாது மேம். உங்களால் ஹெல்ப் செய்ய முடியாது? நான் போய் யார்கிட்டன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு மில்லும் அப்படியே புலம்பிக்கிட்டே அங்கேயே அந்த பர்சன் கிட்ட போகிறா. இந்த ஒன்று வேற யாருக்காச்சும் தெரியுமா? நீ பதட்டப்படுறதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. உண்மை தெரியாமே போயிடுமோன்னு எனக்கு வலிக்குது தெரியுமா? எங்கள் அண்ணனை பற்றின உண்மையை சொல்லாமே சாவுறேன் நினைக்கும் போது. என்னமோன்னு பாதி கதையில் 3/4 கதையாச்சும் உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. நான் நம்புகிறேன் அந்த அல்லா உனக்கு சீக்கிரம் முழு கதையும் சொல்லிடுவான். என்னால் தொடக்கத்தை ஆரம்பிச்சு வச்சுருக்கான். முதலோ முடிவோ உன்கிட்டே சமர்ப்பணம் ஆகட்டும். ஆனால் ஒன்று, உண்மை என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவுமே நடக்காது. ரொம்ப கஷ்டப்படணும். சிறை போகிற அளவுக்கு கஷ்டம் கொடுப்பானுங்க. இந்நேரம் ஒன்று நோக்கி வருவானுங்க. வயத்தில் வேற ஒன்று வச்சிருக்கிற ஜேகே வேற காணும். தான் அந்த கடவுள் இருக்கான்ல, பார்த்துக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், இருக்கு, எனக்குள்ள இருக்கு. ஆனால் இப்படி சோதிக்கும் போதெல்லாம் அவர் இருக்காரா இல்லை வேற எங்கேயா போயிடாரான்னு நினைக்கிற அளவுக்கு ஆகுது. என்னையெல்லாம் பாரு, சந்தோஷமாக தான் சாவுறேன். எங்கள் அண்ணனுக்காக சாகும் போது எங்கள் தள்ளடி அவன். இப்போ நீ எங்கே இருக்க தெரியுதுல்ல? அவரை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக கத்தார் வரைக்கும் வந்திருக்க. அவனை பற்றின அந்த உண்மை உலகத்தில் நீ எந்த மூலை போனாலும் கடவுள் உனக்கு சேர்க்கணும்னு நினச்சார்னா சேர்ப்பார். எப்படி என் அல்லா என் மூலியமாக உனக்கு ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்காரோ மொத்தத்தையும் கொடுப்பாரு. எந்தோட ஏன் கதை முடியுது அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அவரோட கையிலலாம் விலங்கு போட்டு, கால்லலாம் விலங்கு போட்டு, கழுத்தில் விலங்கு போட்டு அந்த கருப்பு துணியை மில்லுவோட கண்ணுக்கு முன்னாடியே அவருக்கு அப்படியே போட்டு விடுறாங்க. மில்லுவால் சுத்தமாக முடியல. எப்படியாச்சும் இவர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு உண்மை வந்துடாதான்னு சொல்லி தான் வந்திருப்பா. ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சதில் இப்படி நடந்துருச்சேன்னு நினைக்கும் போது அவளுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே வயிற்றில் கையை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கா.
அப்போ அந்த பர்சனும் பக்கத்தில் இருக்க அந்த போலீஸ்கிட்ட, சார் என்கிட்ட கடைசி ஆசை என்னன்னு கேட்பீங்கள்ல, என்ன ஒன்று இரு, அதை வேணா சொல்லட்டுமா? இப்போது அங்கே இருக்க போலீஸ் எல்லாமே அவனை மேலேருந்து கீழே ஒரு லுக்கு விட்டுட்டு, சரி சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தில் இருக்க அந்த இதை அப்படியே எடுத்து விடுறாங்க. ஸோ அப்படியே மில்லு பார்த்த மாதிரி திரும்பி, புரிஞ்சுக்கோ என்ன சொல்ல வரேன்னு. அது மட்டும் இல்லை, Surah Al-Baqarah 2:42, Surah Al-Isra 17:81 அப்படின்னு சொல்லிட்டே அங்கே திரும்பி அந்த ஆஃபீஸர்ஸை பார்த்துட்டு, சார் கடைசியாக ஒரு வாட்டி தொழுதுக்கிறேனே ப்ளீஸ். ஸோ அங்கே இருக்க போலீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன போலீஸ் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. பிகாஸ் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேஸ்னால நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணி இந்த ப்ரொசீஜரை முடிக்கணும்னு சொல்லி அங்கே இருந்திருப்பாங்க. அதுங்காட்டிக்கும் தான் அவன் இப்போ சொன்ன வசனங்கள் எல்லாமே உறுதலை சொல்லிட்டு இருந்திருப்பான். இது எல்லாமே அங்கே மெல்லுக்கு புரியுது. ஆனால் அங்கே சுற்றி இருந்த இந்த போலீஸ் இவன் என்ன வளரிட்டு இருக்கான் அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் அவன் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தோணலை. ஸோ அவன் அப்படியே தொழுதுட்டு அவனோட 2 கையும் அப்படியே மேலே நீட்டி அல்லா அப்படின்னு கத்துனபடி ஒரு பாட்டு பாடுறான். இப்படி அவர் ரொம்ப வலியோட பாடிக்கிட்டு இருக்காரு. இந்த பாட்டுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்றத மில்லுவால் புரிஞ்சிக்க முடியலனாட்டையும் இந்த பாட்டில் என்னமோ ஒரு வழி அவர் கன்வே பண்ணுறாருன்றதை மட்டும் மில்லுவால் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அங்கே 1-2 இஸ்லாமிக் போலீஸ் இருப்பாங்க. என்னதான் அது கத்தாரோட ஜெயிலாகவே இருந்தாலும் இந்தியன் போலீஸோட கண்ட்ரோலில் தான் அந்த பர்டிகுலர் ஜெயில் இருக்குது. அதுவும் இப்போ அவரை வந்துட்டு எஸ்கார்ட் கூட்டிகிட்டு வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு போலீஸ் தான். ஸோ நம்ம ஆளுங்கன்றதுனாலேயே ரொம்ப அமைதியாக அவன் மனசுக்கு என்ன தோணுதோ அவன் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அமைதியாகவே தான் இருக்காங்க. அவனோட ப்ரைவசியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் தொழுதுட்டு இந்த பாட்டை பாடிட்டு மில்லுவை ஃபேஸ் பண்ணவே முடியாமல் ஹேங் பண்ணுற அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்ட் விமனாக இருக்கீங்க, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் சொல்லிட்டு மில்லு அந்த இடத்துல விழலை. ஆனால் அந்த ஆள் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே மில்லுவோட காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. புரிஞ்சுக்கோ என்ன சொல்ல வரேன்னு. Surah Al-Baqarah 2:42, Surah Al-Isra 17:81. இதுக்கெல்லாம் என்னட்டு அர்த்தம்? இந்த கடைசி நிமிஷத்துல அவர் என்னட்டு பறஞ்சதெல்லாம் எனக்கு எதுவுமே மனசுல இல்லை. கடவுளே நீ இப்படி சாதிக்கிற. அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சவர் இவர் ஒருத்தர் மட்டும் நினைச்சா அவரை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட்டேன் உங்ககிட்ட. அவர் சொன்னதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்னட்டு அர்த்தமாக இருக்கும்? ஃபோனில் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லு அப்படியே அதுக்கான அர்த்தம் என்னன்ட்டு ஃபோனில் பார்த்துட்ருக்கா. ஸோ த மீன் வாயில் ரொம்ப நேரம் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு சேஃபாக ஜெயிலை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மெல்லு அவள் காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த சமயத்தில் தான் அவர் சொன்ன அந்த வாக்கியத்துக்கெலாம் என்ன அர்த்தம் அப்படின்றத உட்காந்து ஃபோனில் செக் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா உள்ள நெட் கிடச்சிருக்காது. ஸோ வெளியே வந்தோடனே அப்படியே சிக்னல் கிடைக்குது. அவளும் அப்படியே ஃபோன் ஸ்க்ரீனே பார்த்துட்ருக்கா அவர் சொன்னதுக்கெல்லாம் என்ன அர்த்தன்றத. ஸோ அப்படியே ஆன்சர்ஸ் எல்லாம் பாப்பப் ஆகுது. அவள் அதை அப்படியே பார்த்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த வாக்கியம் தானே Surah Al-Baqarah கரெக்டாக நான் பரையிறேனா இல்லை தப்போ? சரி இதானே 2:42. இதான். And do not mix the truth with the falsehood
உண்மைகளை பொய்யோடு கலக்கம் செய்யாதே அதானே அர்த்தம். ஆர் கன்சீல் த ட்ரூத் while you know. என்ன சொல்ல வராங்க? இதுவும் அவர் சொன்னார்ல, சூரா அல்-இஸ்ரா 17:8:1. ஆமாம், இதான் அவர் சொன்னார். And say the truth has come and falsehood has vanished. Indeed, falsehood is bound to vanish. உண்மைகள் வெளியே வரப்போகுது, பொய் அனைத்தும் மறைய போகுது. இது எதுக்கு சொன்னார்? என்ன அதுவும் இல்லாமல் அவர் ஸ்டார்டிங் ஒன்று சொன்னாரே, அதுக்கு இதான் அர்த்தமா? தொடக்கம் எங்கேருந்து தொடங்கியதோ அங்கேயே தேடு, உன் உயிருக்கான பதில் கிடைக்கும். இப்படி இந்த எல்லா டிரான்ஸ்லேஷனுமே அவள் ஃபோனில் பார்த்துட்டு இருக்க அதே சமயத்தில் மில்லுக்கு எதிரில் கண்டினியூஸாக பெரிய பெரிய ரொம்ப 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 காஸ்ட்லியஸ்டான பிளாக் கலர் கார்ஸ் எல்லாமே அப்படியே வரிசையாக செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்க ஒரு போலீஸ் தான் வந்து மில்லும் அப்படியே பேக்கில் அப்படி இழுத்துருப்பாங்க. விட்டுருந்தா அந்த காரு மில்லு நின்றுட்டு இருக்கிறத கூட கண்டுக்காமல் அப்படி இடிச்சிருப்பானுங்க. ஸோ தேங்க் காட் அந்த போலீஸ் வந்து மில்லோட லைஃப்பை சேவ் பண்ணிவிட்டு அப்படியே மேடம் ஐயோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்கு வந்து வாட்டர் கொடுத்துட்டு அவங்கள பத்திரமா அங்கே நிற்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த காரை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ரொம்ப ஸ்பீடாக அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ மில்லு அப்படியே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி அங்கே போன அந்த காரில் இருக்கவரையே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறா. அவள் ஹார்ட்டே அவகிட்ட இல்லை, பயங்கரமாக துடிக்குது. இது இது உண்மையா இல்லை கற்பனையா? இல்லை உண்மைதான். அப்போ அது மில்லும் அப்படியே அவள் பார்த்தது நிஜமா இல்லை அவள் நினைக்கிறதெல்லாம் உண்மையான்றதை புரியாமல் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்சி போகிற மாதிரி நின்றுட்டுருக்கா. பக்கத்தில் இருக்க கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு யார் வண்டி அது, யார் போகிறோம் அப்படி இப்படி நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு வாங்க என்னையும் உங்கள் வண்டி பின்னாடியே கூட்டிகிட்டு போங்கன்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்கையில் அங்கே இருக்க கார்ட்ஸோ, Ma'am, it's totally impossible to trace that cows. And we don't have the rights to chase over them. Because in this Qatar, they are the ruling parties. And sorry, we can't help you. அப்போ நீங்களாச்சும் வாங்கல அந்த அந்த அது காருக்கு பின்னாடி அந்த காரை ட்ரேஸ் பண்ணுவாங்க ப்ளீஸ். மேம் ஆர் யூ சீரியஸ்? ஹவ் குட் வி ட்ரேஸ் தோஸ் கார்ஸ்? ஈவன் தோ நாங்கள் போலீஸாகவே இருந்தாலும் எங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது மேம். அது அவங்களாம் எவ்வளோ பெரிய ஒரு ஆள். ஐயோ, நம்ம ரோட் பக்கம் அவங்க போகிறதே பெரிய விஷயம். அவங்கள ட்ரேஸ் பண்ணால் அடுத்த நிமிஷம் எங்கள் உயிருக்கலாம். There's no guarantee at all. Sorry ma'am, we can't help you. அப்படின்னு உதவிக்கு கேட்குற ஒவ்வொரு ஆளுமே நழுவி போயிட்டுருக்காங்க. அப்படி ஏன் எல்லாருமே அவங்க பார்த்து எப்படி பயப்படுறாங்கன்ட்டு மில்லுக்கு செம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ அந்த பக்கம் போகிற ஒரு வண்டியை பிடிச்சி எப்படியாச்சும் உங்கள் காலில் கையில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன். அங்கே போதில் இந்த பிளாக் கார்ஸ், அதுக்கு பின்னாடி போயிட்டு நீங்கள் இறக்கி மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு அவர் ரொம்ப கெஞ்சவும் புள்ளதாச்சி பிள்ளையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க உயிரையே பணைய வச்சு. ஸோ அந்த காசு போயிட்டுருக்க அதே வழியில் தான் போகிறாங்க. அப்போது ஃபைனலாக அந்த காசு எல்லாமே ஒரு பெரிய குடோன், அந்த பக்கம் ஆள் நடமாட்டமே இல்லை, அப்படிப்பட்ட அந்த பெரிய குடோனில் தான் அந்த காசு எல்லாமே வரிசையாக நிற்கிது. மோர் தென் 78 காசுக்கு மேலே. அங்கே இருந்து எல்லாருமே அப்படியே டக்குன்னு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அப்படியே லைனாக நிற்கிறாங்க. நின்றுட்டு வயசானவங்க பெரிய பெரிய ஆள் மாதிரிலாம் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க எல்லாமே அப்படியே முட்டி போட்டு அப்படியே வணங்குற மாதிரி அப்படியே ஒரு பொசிஷனில் நிற்கவும், அவங்க ஒரு பர்டிகுலர் கார்லேருந்து மட்டும் ரெட் கார்பெட் அப்படியே விரித்து அந்த கார்லேருந்து ஷைனி பிளாக் கோட்ஸோட அப்படியே அவர் போட்டிருக்க ஷூ செம்ம பலன்னு இருக்கு. அப்படியே மிரரே தேவையில்லை, அந்த ஷூலேயே நம்ம ஃபேஸ் பார்த்துக்கலாம், அவ்வளோ நீட் அண்ட் ஐடியாக இருக்குது. அப்படியே பயங்கரமாக இருக்கார் மனுஷன். செம்ம லாங் ஹேரு, கழுத்தில் ரொம்ப திக்கான ஒரு சில்வர் செயின்,
பட்டன்ஸோ 7 பட்டன் கிட்ட வந்துட்டு அவுத்து விட்டுருக்காங்க. அவனோட ரைட் ஹேண்டில் ஒரு பெரிய பீர் பாட்டில், லெஃப்ட் ஹேண்டில் அந்த காலத்துலலாம் ஸ்மோக் பண்ணுவாங்களா, ஒரு மாதிரி ராட் மாதிரி இருக்குமே ஒரு ஸ்மோக்கிங் இது, அந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே இறங்குறான். இறங்கிட்டு அப்படியே இந்த புகையை விட்ட மாட்டிக்கும் சுற்றி முற்றி அப்படியே பார்த்துட்ருக்கான். இங்கிட்டு மில்லுக்கா ஒரு பெரிய ஒரு பில்டிங் பின்னாடி நின்று தான் அவள் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அவள் அப்படியே வாயை பூடி அப்படியே அந்த பில்டிங்க்கு இன்னொரு சைடில் போய் நின்றுட்டு அவள் கண்ணை அவளாலே நம்ப முடியல. இந்த பக்கம் இவனை பார்த்தா அவன் செம்ம கூலா அவன் கையில் இருந்த அந்த ஸ்மோக்கியும் பீர் பாட்டிலையும் தூக்கி வீசிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் தெரிக்குது. கீழே மட்டும் விழுந்து அந்த பாட்டில் நொறுங்கிச்சுன்னு அங்கே இருக்கவனோட சோலி முடிஞ்சிருச்சுன்னு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நாளாவே தெரியும். அந்த பாட்டில் கீழே விழுறதுக்குள்ளே அங்கே ஒருத்தன் போய் லப்புக்குன்னு அதை பிடிக்கிறான். இந்த பக்கம் அந்த சிகரெட் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் பிடிக்கிறான். இவன் பாட்டு பத்தாதுக்குன்னு அவன் போட்டிருந்த அந்த கோட்டை வேற கழட்டி தூக்கி வீசுகிறான். கொஞ்சம் கரை பற்றக்கூடாது, பட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அந்த பயத்தில் அந்த கோட்டையும் போய் டைட்டாக பிடிச்சிக்கிறானுங்க. ஸோ எல்லாம் கையில் இருக்கிறது கோட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அப்படியே ரொம்ப கூலாக டான்ஸ் ஆடிக்கிட்டு வரான். அங்கே எதிரில் எல்லாம் அவனுக்கு வணங்கின மாதிரி இருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரையும் பார்த்துட்டு சலாம் மாலிக்கும் பாய் பாஜியான், மாலிக்கும் சலாம், வெல்கம் பேக் அப்படியே ஒரு ஆட்டத்தை போடுறது அப்படின்னு பாய் சொல்லவும் அவன் அப்படியே ஆட ஸ்டார்ட் பண்ணுறான். செம்ம ஜாலியாக செம்ம போதையோட. عندي خوش فصلة يا اخي تفوز تفوز والله خوش رقصة يا اخي دوس دوس عندي خوش فصلة يا اخي تفوز تفوز والله خوش رقصة حلو حلو زين مكانه حلو ديكوريشن ماله حلو سوي رقصة المارشميلو ربعناها فوق كله كامل كيلو அப்படின்ட்டு அவனும் அங்கே நல்லா பீர் குடிச்சிட்டு செம்ம ஆட்டத்தை போட்டுட்டு இருக்கான். அவனை சுற்றி பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்களை கூட அவன் கண்டுக்கல. கையில் பீரு, இந்த பக்கம் ட்ரக்ஸு, அப்படி இப்படின்னு ஒரே பயங்கர போதையில் இருக்கான். இந்த பக்கத்துலேருந்து மில்லுக்கா அவள் கண்ணை அவளாலே நம்பவே முடியல. இப்படி அவள் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு யாரோ மில்லும் அப்படியே ஃபோர்ஸாக வாலில் பின் பண்ணி அப்படியே ரொம்ப க்ளோஸாக வர மாதிரி இருக்குது. ஓகேடா, இதோட இந்த பாடை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லைக் அது மட்டும் போட்டுருங்க. அண்ட் என்னோடய ப்ரொனவுன்சியேஷன் வந்துட்டு தப்பாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சு. ஓகேடா, லவ் யூ ஆல், see you guys in next video. Until then, tada bye bye.